அப்படின்னா இப்போ நான் பயணிச்ச இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா பெண்கள் முன்னேற்றம் அதுல எல்லாம் உடன்பாடு அப்படிங்கிறது இருக்கு. பெண்கள் முன்னேற்றம், ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசுனதுனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிச்சேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரியார் ஜாதி ஒழிப்புல முன்னெடுத்தார். அதனால பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை எடுத்துட்டு பேருக்கு பின்னாடி பட்டம் போடக்கூடிய ஒரு நிலையை எனக்கு 75 ஆண்டு கால திமுக நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானுமே படிச்சு நானுமே பேசினேன். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கள நிலவரம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்ல இது பண்ணிட்டாங்களோ அவருக்கு பேருக்கு பின்னாடி இன்னார் அந்த ஜாதியை சொல்லி அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய வழக்கம் அப்படிங்கறதா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த இடத்துலயுமே அவரோட பேருக்கு பின்னாடி ஜாதியை போடக்கூடிய வழக்கம் அப்படிங்கறதா இருக்கு. இந்த ஜாதி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. இது பத்தி அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்தியாவில் ஜாதிகள்ல ஜாதி அப்படிங்கிறது ஒரு ஒழிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒழிக்கப்பட முடியாத ஒரு விஷயத்த நாங்க ஒழிச்சிட்டோம்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறத விட நாங்க ஜாதியை ஒழிக்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது, ஜாதியில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறதா எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கும் பொழுது அதனால அவங்க கூட பயணிக்கணும் அப்படின்னு வந்தேன். அதே மாதிரி சரத்து ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அரசமைப்பு சட்டத்துல இந்தியா மாநிலங்களினுடைய ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு தேசிய இனங்களினுடைய அருங்காட்சியகம் சொல்லிட்டு ஸ்மித் சொல்லியிருப்பாரு. ஆனா தமிழரசன் சொல்றது மாதிரி பல்வேறு தேசிய இனங்களினுடைய சிறை கூடமாகத்தான் இப்ப இந்தியா அப்படிங்கிறது திகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துல தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க. ஆனா அங்க திராவிடமே பேச மாட்டாங்க அப்படிங்கறத இங்க ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களோட மேடைகள்ல நம்ம போய் பேசணும்னா, பெரியார பத்தி 4 விஷயம் நம்ம பேசணும்னா, இந்த இடத்துல பெரியார பத்தி நீங்க பேச வேண்டாம், பெரியார பத்தி பேசுறதுக்கு தீக்கா இருக்கு, நீங்க கலைஞர் வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த தனிநபர் புகழ்பாடுதல தான் முன்னிறுத்தி அந்த இயக்கங்கள் செயல்படும். அப்படி நடந்திருக்கு. திருக்குவளையில கலைஞர் பிறந்த ஊர்ல நான் பேச போன பொழுது அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது கருப்பு நிற உடை அணிஞ்சிட்டு நான் ஒரு பெரியாரிஸ்ட்லாம் கிடையாது, கருப்பு நிற உடை அணிஞ்சிட்டு நான் பேசுறேன். பெரியாரை பத்தி பெரியார் சொத்துரிமைக்காக 1929 மாநாடுகள் போட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுகள் எல்லாம் பேசும் பொழுது, பெரியாரை பத்தி பேசி முடிச்சுட்டு இதுல வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி என்ன சொல்றாருன்னா, நீங்க பெரியாரை பத்தி எதுக்கு பேசுறீங்க, பெரியாரை பேசுறதுக்கு தீக்கா இருக்கு, நம்ம பெரியாரை பேச வேண்டாம். அதே மாதிரி அவங்க கிட்ட அந்த திராவிட கருத்தியிலே பேச முடியல, தனிநபர் புகழ்பாடுதல் மட்டும்தான் அங்க இருக்கு. அவர் செஞ்ச திட்டம் எங்களுக்கு ஒரு அஜெண்டாவே கொடுத்துருவாங்க, இதெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லி நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு கிடையாது. திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றவங்க கூட நான் போக முடியும். தமிழ் தேசியம் வேற தானே. ஜெயிச்ச பக்கம் நிக்கணுங்கிறத தாண்டி களத்துல நின்னு 2009 இருந்து தமிழ் தேசியத்தை பத்தி எனக்கு வயசு 22 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து பேசுறதுன்னா அண்ணன் சீமான் மட்டும் தான் தமிழ் தேசிய அரசியல களத்துல நின்னு மக்களுக்காக பேசுறது. ஒவ்வொரு பிரச்சனைகள்லயும் இந்த அதாவது என்னன்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் விஷயத்துக்கு மொழிக்கான மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லி போராடுவாங்க. இன்னைக்கு மாநில சுயாட்சி அழுத்தம் திருத்தமா பேசுறது அண்ணன் சீமான் தான். அதனால அவரோட பக்கம் நிக்கிறதா சரி. காரணம் யாருன்னா, நான் சின்ன பள்ளி காலகட்டத்தில இருந்து படிப்பேன், புத்தகங்கள் படிப்பேன். அப்போ எங்க அப்பா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து இயங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்னன்னா, பெரியார படிச்சேன், அண்ணாவை படிச்சேன், இவங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தா பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்கிட்டேன். அவரோட வீடியோஸ் எல்லாம் அப்பவே நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல என்னோட பள்ளி காலகட்டங்கள்ல சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். தமிழ் வளர்ச்சித்துறை உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல பேச்சு போட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சு போட்டிகள் தான் வைப்பாங்க. அதாவது அண்ணா, பெரியாரு அந்த மாதிரி பேச்சு போட்டிகள் வைக்கும்போது அதுல பேசி அவங்களை பத்தியே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அதுவும் நல்ல பக்கங்களை மட்டும் தான் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்களை பத்தி ஆழ்ந்து படிக்கிற மறுவாசிப்பு பண்ற வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைக்கல. இப்பதான் அதற்கான விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நான் மறுவாசிப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இல்ல, அப்பா இருந்தாங்க. இப்ப அப்பாவே தமிழ் தேசியம் தான் சீமான் நம்பிக்கை. அப்பாவே மாறிட்டாங்க, அப்பாவும் மாறிட்டாங்க, நானும் மாறிட்டேன். நன்றி.